வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த பர்சன் உங்கள விட்டு விலகி ஓடுற மாதிரி தெரிஞ்சாலும், நிஜத்தில அவங்க அ வேற மாதிரி யோசிக்கிறாங்க. இட்ஸ் லைக் எ மிரர் ரியாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட பயத்தையும், உங்களோட அதாவது காயங்களையும் தான் அவங்க பிரதிபலிப்பாங்களே தவிர, மிரர் ரியாலிட்டில அதாவது ட்வின் ஃப்ளேம் இல்லைனா சோல்மேட் ஜர்னில அவங்களோட இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் லைக் அ ப்ரொஜெக்ஷன். அத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாவே போதும். நீங்க ஈஸியா இந்த கனெக்ஷன யூனியன நோக்கி எடுத்துட்டு போயிற முடியும். இந்த பெர்சனோட மனசுல இப்ப ஆழமான தவிப்பு இருக்கு. ஏன்னா நீங்க ஹீல் ஆயிட்டே இருக்கீங்க. நீங்க சரியான பாதையில போறீங்க. அதனால டைம் லைனே ஷிஃப்ட் ஆகுதுன்னா, உங்களால நம்ப முடியுமா? எஸ். இப்போ நம்ம சம்மர்ல இருக்கோம். ஆக்சுவலா உங்களோட காதல் கிரவுண்ட் ஆக வேண்டிய டைம் பார்த்தீங்க அப்படின்னா, இலையுதிர் காலம். அதுக்கு இன்னும் நெறைய காலம் இருக்கு. இந்த பெர்சனுக்கு ஒரு அன்கண்ட்ரோலபிள் அர்ஜ் இருக்கு. இட்ஸ் லைக் அர்ஜ்னா தப்பான விஷயம் இல்ல. காதல்ல இது இருக்கிறது தவறே கிடையாது. இந்த பெர்சனுக்கு த்ரோட் சக்ரா பிளாக்கேஜ் இருக்கு. ஸோ உங்ககிட்ட பேசுறதுக்கு இந்த பெர்சனுக்கு கூச்சம் இருக்கலாம். இல்லைனா அவங்களுக்கு அவங்களோட எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணி பழக்கம் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா நான் த்ரோட் சக்ராவை கிளியர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த எனர்ஜியை இந்த பாட்டம் டெக் எனர்ஜியும் கிளியர் பண்ணுது. ரொம்ப அர்ஜ் எதுக்கு இருக்குது? உங்கள் வீட்டுக்கு உங்கள் வீட்டோட பெல்லை போட்டுட்டு அதை திறக்கும்போது அந்த பக்கம் உங்கள் முகம் தெரிஞ்சிடாதா? மேபி இந்த பர்சன் உங்களை ரொம்ப நாளாக பார்க்காம இருக்காங்க, சம்திங். ஏன்னா உங்களுக்கு தெரியும் எப்போ எந்த விஷயத்தை சரியாக பண்ணணும். சிலைக்கு யூ ஆர் டேக்கிங் யுவர் பவர் பேக். அதான் பவர் எனர்ஜி. உங்களுக்கு இம்மிடியட்டாக தெரியும் எது சரி எது தவறு, எங்கே நோ சொல்லணும், எங்கே வாக்கவே பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இட்ஸ் லைக் யூ நோ இட். அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் செஞ்ச செயல் இல்லைனா நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு நோ, இந்த டைம் லைனையே ஷிஃப்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? மேபி நீங்கள் ரெகுலர் வியூவர்ஸாக இருக்கலாம். மேபி நீங்கள் பிரபஞ்சம் சொல்கிற கைடன்ஸை ஃபாலோ பண்ணலாம். நிறைய பேர் பார்க்குறவங்க உங்கள் பவரை கையில் எடுத்துட்டீங்க. சரி, நான் துரத்த தயாராக இல்லை, நான் தப்பு பண்ணல, நான் தப்பு பண்ணியிருந்தால் நான் ரியலைஸ் பண்ணுறேன், நான் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கேன், நான் மாற்றிக்கிறேன், அதுக்காக அடிமை சாசனம் எழுதி தர நான் தயாராக இல்லை. நம்ம எல்லாருமே சில சமயம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அவங்க சொல்ல வர்றதை தவறாக புரிஞ்சுப்போம். தட்ஸ் ஓகே. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் உங்களுக்குள்ளே இருக்க அந்த பாண்டை க்ரியேட் பண்ணும். நீங்கள் உங்கள் பவரை கையில் எடுத்த அந்த நொடி இந்த பர்சனுக்கு ஒரு அன்கண்ட்ரோலபிள் அர்ஜ், அதாவது அவங்களால இதை பின்னாடி புறம் தள்ளவே முடியாது. எப்படி? சரி, நான் அப்புறமா பார்க்குறேன், நான் அப்புறமா போய் பேசுகிறேன். நோ, நாட் எனிமோர். இந்த டைம் லைன் 3 மாதம் இல்லைனா 6 மாதம் முன்னாடியே நடக்க போகிறது. உங்களோட டைம் லைன் இலையுதிர் காலம் அப்படின்னா, இந்த கனெக்ஷன் கிரவுண்ட் ஆக போகிறது 6 மந்த்ஸ் பிஃபோர். இது எதனால் நடக்குது? உங்களோட எனர்ஜி ஷிஃப்ட்னால தான் நடக்குது. அப்படி நீங்கள் என்ன பண்ணீங்க? இந்த பர்சன் எப்போன்னு தவிச்சிட்ருக்காங்க உங்ககிட்ட பேசுகிறதுக்கு, உங்ககிட்ட காதலை சொல்கிறதுக்கு, உங்கள் வீட்டு கதவை தட்டுறதுக்கு அவங்க தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போது கடகடனை உங்களோட எனர்ஜி என்ன, அவங்களோட எனர்ஜி என்னன்னு பார்க்குறாங்க. ஜஸ்டிஸ், நீங்கள் சரியான விஷயத்த பண்ணீங்க. ஜட்ஜ்மெண்ட், ரிஃப்ளெக்ஷன், நீங்கள் இந்த டஃப் சைக்கிளை முடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதனால தான் இந்த பர்சன் உங்ககிட்ட வராங்க. யூ ஹாவ் அன்கண்டிஷ்னல் லவ். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். இங்கே பாருங்கள், புது ஆரம்பம் பாட்டம் டெக் எனர்ஜியில் உங்கள் கண்ணு முன்னாடி தான் ஷஃபில் பண்ணுறேன், உங்கள் கண்ணு முன்னாடி தான் கால்ஸ் எடுக்கிறேன். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அலைன் ஆகுது இந்த எனர்ஜி. ஸோ யூ ஆர் இன் த ரைட் எனர்ஜி. இந்த எனர்ஜியை ஃபஸ்ட் நீங்கள் கிளைம் பண்ணுங்கள். புது ஆரம்பம், நியூ பிகினிங், அதுதான் உங்களுக்கு தேவை. ஏன்னா நீங்கள் பவரில் நிற்கிறீங்க, நீங்கள் டிமாண்ட் பண்ணுறீங்க ஜஸ்டிஸ். இது உங்களோட கரண்ட் எனர்ஜி. கையில் வால் இருக்குது. நீங்கள் ஒரு இந்த ஜேர்னியில் பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணிட்டீங்க. லைக் நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் யாரையும் துரத்தலை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உங்களை பற்றின ரியலைசேஷன் இருக்குது. மேபி நீங்கள் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, சம்திங் லைக் தட். உங்கள் எனர்ஜியை நீங்கள் கிளைம் பண்ணிட்டீங்க. அதை தான் நீங்கள் இப்போ ரீடிங்லேயும் பண்ணீங்க. நியூ பிகினிங், நீங்கள் எனர்ஜியை, நியூ பிகினிங் எனர்ஜியை கிளைம் பண்ணுறீங்க உங்களுக்கு ஃபேவராக. இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அவ்வளோதான், நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க, அது நடக்க போகிறது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு இடத்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் இல்லைனா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அடைஞ்சிட்டிங்க. பிரபஞ்சத்தோட செல்ல குழந்தையாக மாறிட்டீங்க. ஸோ நீங்கள் கேட்குறது கிடைக்கும். உடனே இந்த பர்சன் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, இது நீங்கள் 5Dயில் பண்ணியிருக்கலாம், இல்லைனா 3Dலே கிரவுண்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு பிரச்சனையே கிடையாது. இந்த பர்சன் 3Dயில் என்ன பண்ணுறாங்க, உங்களை தூரமாக இருந்து பார்க்குறாங்க. நீங்கள் ஃபுல்லாக ப்ளூம் ஆகிட்டீங்க, அதாவது ஃபுல்லாக மலர்ந்துருக்கீங்க. இந்த குரங்குக்கு டெம்டேஷன் தாங்கலை. குரங்குனாவே எல்லாத்துக்கும் தெரியும், தாவறது டெம்டேஷன். அந்த டெம்டேஷன் தான் இங்கே. அந்த டெம்டேஷன் தப்பு கிடையாது, உங்ககிட்ட வரதுக்கான டெம்டேஷன் தான் அது இருக்கணும் இல்லையா? அதனால் இந்த மங்கி இங்கே என்ன பண்ணுது, இது எப்படி நான் ஜம்ப் பண்ணி இங்கே போக போகிறேன், பரபரப்பாக இருக்குது. அதால் ஒரு இடத்துல நிம்மதியாக உட்கார முடியல. இங்கே ஜம்ப் பண்ணுது, அங்கே ஜம்ப் பண்ணுது. ஏன்னா அவங்களுக்கு நிம்மதி இல்லை. ஏன் நிம்மதி இல்லை? நீங்கள் உங்கள் பவர் லைக் உங்களோட எனர்ஜி அவங்கள அப்படியே இழுக்குது உள்ள.
நீங்கள் என்ன முடிவு பண்ணிட்டீங்க உங்களோட ஷேடோ சைடு, ஓகே நான் வந்து யாரையும் துரத்தலை, யாருக்கும் துரோகம் பண்ண விரும்பலை. மேபி வந்து உங்கள் ஃபேமிலி உங்களை பிளாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம். உங்களோட ஷேடோ சைட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வழியில் ஒரு சுகம் காண்றது, அதுதான் உங்களோட ஷேடோ. நீங்கள் என்ன பண்ணீங்க, போதும் நான் இந்த வலின்னு நான் துரத்துனது போதும், இனிமேல் நான் வந்து என்னோடய வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஒரு சிலருக்கு உங்களோட ஃபேமிலியே இந்த கனெக்ஷனை முடிக்கிறதுக்காக துரோகங்கள் பண்ணியிருக்கலாம், பிளாக்கேஜ் பண்ணிக்கலாம், உங்கள் பர்சனை கூப்பிட்டு மிரட்டியிருக்கலாம், இல்லைனா வந்து உங்களுக்கே துரோகம் பண்ணிக்கலாம், சம்திங் லைக் தட். நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, ஓகே இது வேலைக்காகாது, நான் என்னோடய பவரை கையில் எடுக்கிறேன், எனக்கு என்னோடய சந்தோஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுதான் நான் வந்து இப்போது ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. என்ன பண்ணிட்டீங்க, உங்கள் பாடத்தை கற்றுக்கிட்டீங்க. நான் வந்து துக்கமாக இருக்கனாலையோ சோகமாக இருக்கனாலையோ அந்த பர்சனை துரத்துறனாலையோ சோக டியூன் போடுறனாலையோ டல்லாக இருக்கிறனாலையோ என்னோடய கரியரை நான் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறதுனாலையோ நல்லது நடக்க போகிறது இல்லை. நான் பார்க்குறது இப்போ 555 இட்ஸ் அ கிளியர் சைன். நீங்கள் சேஞ்சஸை அக்செப்ட் பண்ணிட்டீங்க. இன்னொரு அழகான விஷயத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. உங்களோட காதல் வந்து விலை மதிக்க முடியாதது, குயின் ஆஃப் கப்ஸ். நீங்கள் உங்கள் காதலை செக்யூர் பண்ணிட்டீங்க. செக்யூர்னா வாரி வழங்குறதில்ல, மெசேஜ் பண்ணாலும் துரத்துறது, வரலனாலும் துரத்துறது, இட்ஸ் லைக் அள்ளி கொடுத்து நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டீங்க, ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ரொம்ப கேஷுவலான கான்வர்சேஷன், ஹாய் பாய் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, ஓகே ஃபைன் குட், வந்தால் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மெச்சூர்டு பொசிஷனுக்கு வந்துட்டிங்க. உங்கள் காதலை உங்கள் கப்பை செக்யூர் பண்ணி 2 கையிலையும் வச்சு மூடிட்டிங்க. நீ சரியாக வந்தால் மட்டும்தான் இந்த கப் உனக்கு, நீ காதலை சொல்லாமல் காதலை கொடுக்காம நான் உனக்கு வாரி வழங்க தயாராக இல்லை அப்படிங்கிற முடிவை நீங்கள் எடுத்துட்டீங்க. ஏன்னா நீங்கள் கோத்ரூ பண்ண அந்த பெயின் அப்படி, இல்லை உங்களை வந்து அவங்க உதாசீனப்படுத்திருக்கலாம், உங்களுக்கு மரியாதை தராமல் நடத்தியிருக்கலாம். ஸோ இது வந்து இந்த பர்சனை நீங்கள் வந்து உங்கள் பவரை கையில் எடுத்துட்டீங்க. நீங்கள் உங்கள் சந்தோஷத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. இந்த பர்சனை அதுதான் வந்து ட்ரிகர் பண்ணி உங்களை நோக்கி வேகமாக வர வைக்கிது. ஏன்னா நீங்கள் 6 மாதம் டைம்லைன் ஸ்கிப் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் உங்கள் காதலை எடுத்துட்டீங்க. நீங்கள் இவ்வளோ நாளாக வாரி வழங்கி தான் துரத்துறது, கண்ணை முடி துரத்துறது, போய் காலில் விழுறது, கெஞ்சுறது, நோ இப்போ எதுவுமே கிடையாது. ஹாய் பாய் இல்லைனா நீங்கள் வந்து கம்யூனிகேஷனே ஸ்டாப் பண்ணிட்டீங்க. அது உங்களோட பர்சனல் சாய்ஸ். ஒருத்தவங்க ஒரு மாதிரி பண்ணியிருப்பீங்க. பட் இந்த நீங்கள் பண்ணின முடிவு உங்கள் காதலை சுருக்கிக்கிட்டீங்க. இப்போ வந்து நோ ரொமான்ஸ், ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப், இல்லைனா வந்து ஒன்லி ஹாய் பாய் மெசேஜ். நீங்கள் நிறுத்தின அந்த எனர்ஜி இந்த பர்சனுக்கு மீள முடியாத வலி. இந்த வலி எப்படின்னா அவங்களால இது என்ன பண்ணுறதுனே தெரியல. இதுக்கு வந்து அவங்க வந்து அவங்க மனசையும் உடம்பையும் அப்படியே புழிஞ்சு அவங்க உயிரையும் உடம்பையும் ஆத்மாவையும் தனியாக பிரித்து எப்படி ஒரு பெயின் இருக்கும், அந்த மாதிரி ஒரு பெயினை அவங்க அனுபவிக்கிறாங்க. எதனால், நீங்கள் விலகி போயிட்டீங்க. உங்களோட காதல் அங்கே இல்லை, உங்கள் எனர்ஜியை அவங்களால என்ஜாய் பண்ண முடியல. பார்த்தீங்களா எவ்வளோ பவர்ஃபுல் நீங்கன்னு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ நாளாக துரத்தி கெஞ்சி எல்லா ட்ராமாவும் பண்ணி முடிச்சிட்டிங்க. ஸோ திஸ் இஸ் த ப்ரெசன்ட் எனர்ஜி. இதை தான் நீங்கள் கண்டினியூ பண்ண போகிறீங்க. இந்த எனர்ஜியில் உங்களுக்கான கைடன்ஸ் என்ன, நீங்கள் என்ன பண்ணணும், நியூ பிகினிங் ஆல்ரெடி உங்கள் கனெக்ஷனில் வந்துச்சு. நம்ம இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணிவிட்டு வாக்கிங் அவே, நீங்கள் பண்ணது சரிதான். ஸோ நீங்கள் உங்கள் பவரை கிளைம் பண்ணிட்டீங்க. இந்த பர்சன் வர போகிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகிறது, வாட் இஸ் த சோல் கான்ட்ராக்ட், என்ன நீங்கள் பண்ணணும் ஆக்சுவலாக, எதை நோக்கி நீங்கள் 2 பேரும் போகணும், இல்லைனா இனிமேல் ஒரு சேலஞ்ச் இருக்குது அப்படின்னு பிரபஞ்சம் ஏதாவது சொல்கிறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். வாக் அவே, 6 ஆஃப் சோல்ஸ். இந்த பர்சன் உங்கள்கிட்ட சரியாக வர வரைக்கும் வாக் அவே, இல்லைனா 2 பேருமே வந்து என்ன பண்ணணும்னா உங்கள் காதலை இந்த பிரபஞ்சம், அதாவது 3D வேர்ல்ட்லேருந்து கொஞ்சம் நாளைக்கு ரகசியமாக வச்சுக்கணும். நீங்கள் வெளியில் போகிறது வருது, நீங்கள் அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற இந்த ட்ராமாலாம் வெளியில் போகக்கூடாது. சப்போஸ் இந்த பர்சன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரல அப்படின்னா நீங்கள் உங்கள் எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிற க்ளூ. த கிங் ஆஃப் சோர்ஸ். இந்த பர்சன் வந்து இட்ஸ் லைக் அ ஃபீனிக்ஸ் எனர்ஜி. நீங்கள் பண்ணுற சேலஞ்சினால மட்டும்தான் இந்த பர்சன் வந்து மீண்டு வர போகிறாங்க. அவங்க பவரை அவங்க கிளைம் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பர்சன் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அவங்கக்கிட்ட வந்து காதலை சொல்லி, இந்த காதலுக்கு பல டைட்டில் மாதிரி இருந்தாலும் அதுதான் உண்மை. காதலுக்கு மரியாதை கொடுக்குற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், வாக்கவே. துரத்தாதீங்க, கெஞ்சாதீங்க, காதலை பற்றி பேசாதீங்க. நீங்கள் கம்யூனிகேஷனில் இருந்தாலும் கான்வர்சேஷனை கேஷுவலாக வச்சுக்கோங்க, அவ்வளோதான். காதலை பற்றி பேசுனாங்கன்னா டிமாண்ட் பண்ணுங்கள். நீ சரியான விஷயம் பண்ணியா, எங்கே சரியாக நடந்துக்கிட்ட, எனக்கு தர மரியாதை எங்கே, நீ வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற விஷயங்களை கேட்க ஆரம்பிங்க. அதுதான் உங்கள் காதலை 6 மாதம் முன்னாடியே கிரவுண்ட் பண்ணுறதுக்கு உதவி பண்ண போகிறது. யூ ஆர் இன் த ரைட் டைரெக்ஷன். இட்ஸ் லைக் யூ ஆர் லைக் அ மெஜிஷியன். உங்கள் காதலை நீங்களே வந்து யூனியனை நோக்கி அப்படியே என்ன சொல்கிறது, ஃபுல் ஃபோர்ஸில் தள்ளிட்டு போகிறீங்க.
ஒரு தேரை ஒரு விரல் இழுத்துட்டு போகிறீங்கன்னா பார்த்துக்கோங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஸ்ட்ராங்கான எனர்ஜி உங்களுக்கு. ரொம்ப பேலன்ஸ்டாக இருங்க. உங்களோட இப்போத்தைய ப்ரெசன்ட் ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும் அப்படின்னா, உங்களோட டே டு டே லைஃப், உங்களோட கரியர், காதலையும் கரியரையும் பேலன்ஸ் பண்ணுங்கள். ஒன்றுக்காக ஒன்று தியாகம் பண்ணவே பண்ணாதீங்க. கரியர் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் இப்போ. ஸோ ஜெய் சாய்ராம், காட் bless யூ.